மீடியா பத்திரிகை நண்பர்கள் வணக்கம். இந்த படம் காலைல பார்த்தேன். இது ரொம்ப ரொம்ப படம் நல்லா இருந்தது. ஒரு இடத்துல அதாவது மொத்தமா தூக்கி ரசிச்சிருக்கீங்கன்னா ஒரு ஹியூமர் தான் இருக்குன்னு நினைச்சு படம் பார்த்தேன். இன்ட்ரோல் பிளாக்லாம் ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கு இந்த படம் தற்காலிகமா ஒரு படம் பார்த்து வெளியே வரும்போது ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு கணத்தை ஏற்படுவாங்க, இதை திருச்சிட்டே வாங்க, இல்ல ஏதாவது ஒரு அறிவுரை நம்ம ஒரு விஷயத்துக்காக தெரிஞ்சு வருவோம். அந்த படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டே பசங்களுக்கு ஒரு 99 பசங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குழப்பத்துக்கான விடையா இந்த படம் அமையும்னு 100% நான் நம்புறேன். இந்த படம் பார்த்து வெளியே வரும்போது ஓகே இப்போ இருக்கிற லவ் என்ன, இதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் உணர்த்தும். அதுக்கு முதல்ல சுசிதாருக்கு நன்றி. நிறைய பேர் நிறைய இளைஞர்களுக்கு அற்புதமான ஒரு இருக்கீங்க. மற்றபடி இமான் சார் பாட்டு சூப்பர். அதாவது பாட்டு ஆரம்பிச்சு அதை தாண்டி ஒரு ஆர்ஆர்ல ஒரே ஹீரோ முதல்ல இந்த ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் மீனாட்சி இந்த இதுல நின்றுக்க மாட்டோம் கையை கட்டிதான் இந்த படத்துல ஒரு மாதிரி செட்டில் தான் அவங்களுடைய பெர்ஃபார்ம் இருக்கும். சூப்பர் மீனாட்சி உண்மையில ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க நடிச்சிட்டு இருக்கும்போது சரியா பாட்டுல படம் பார்த்து தான் வச்சிருக்கேன். அதுல இமான் சார் எதுக்கு சொல்லணும்னா பாட்டு சூப்பர். ஒரு ஆர்ஆர்ல ஒரு புது ஹீரோ ஒரு பாட்டு வச்சிருப்பாரு சாரு அரசுல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு போன் வரும். அந்த போன் அந்த திரும்பி ஹீரோ பார்ப்பாப்புல அப்படியே இந்த போனுக்கு கூட சின்ன சார்ஜ் போகும். கட் பண்ண ஒரு ஆர்ஆர் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பைக்ல வருவாப்புல ஹீரோ. அந்த பைக் வழக்கமா பைக்னா எப்படி இருந்தாலும் ஒரு 20 பஞ்ச் இருக்கும் அல்லது ஒரு நிமிஷமாக இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. அந்த ஷாட் மட்டும் ஒரு ஆர்ஆர் மட்டும் இருக்கும். ஒரு ரோடுடைய ஷாட் வரும், ஒருத்தன் தான் விழுவான், அவ்வளவுதான் மொத்தமே. ஆனா அதை பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு ஃபைட் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இதெல்லாம் சுற்றி அதை நினைச்சேன். ஒரு 10 பேர் அடிக்கவே இல்லை. ஆனா படம் பார்க்கும்போது இன்னும் ஒரு ஆக்ஷன் பதிவு இருந்தாரு. அதெல்லாம் ஒரு டைரக்ஷன் தெரிஞ்ச நுணுக்கமான ஒருத்தனாலதான் பண்ண முடியும். சூப்பர் சார், சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி நடிச்ச ஹீரோவுக்கும் வழக்கமா ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் வந்தாதான் பெரிய ஹீரோ சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்துருக்கீங்களா, நீங்க பெரிய ஹீரோ வருவீங்க. மற்றபடி லிரிக் ரைட்டருக்கும் அண்ட் அது ரெண்டாவது காலையில ஒரு 10 மணிக்கு ஃப்ரீ ஷோஸ் இருந்தாங்க சார். அதுக்கு அதுக்கு பிரபுசாமி சார் மாதிரி அந்த பிரபுவார், மற்றபடி நான் ஜோ படத்துடைய டைரக்டர் அந்த குடும்பஸ்தர் தற்காலிக எங்க இருக்க அந்த அவர்லாம் வந்திருந்தாங்க படத்துக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இது சுசி சார் அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. அவருக்கு ஈக்குவலா இந்த படத்தை மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டு ரசிகர்கள் பத்தி என்னால் நம்ப முடியும். சூப்பர் படம், கண்டிப்பா ஹிட் ஆகும்.